இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஒரு ஓஜி அணிலான அந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. ஏன்னா சினிமா நடிகர் ரஜினிகாந்த் அப்படின்னு வரும்போது ஓஜி அணில் வெளியே வந்துருவாப்புல. அவரை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு தாவேக்கா தொண்டனா இப்போ நடக்கிற விஷயங்கள் ரஜினி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் ஓட் பேங்க் பாதிக்கும்லாம் சொல்கிறாங்க. ஆதோஜன் அவர்கள் லூஸ் ஸ்டாக் விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தலைவர் விஜய் அவர்கள் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு கேட்குறாங்க. ரஜினி அவர்கள் இப்படிலாம் அவசரப்பட்டு செய்ய வேணான்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதுக்குள்ளே ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் டைமென்ஷன் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் தெளிவாளமாக பேசணும்னு நினைக்கிறேன். ஒன் பை ஒன்றா தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ரஜினி அவர்களோட அரசியல் வருகை அப்படிங்கிறதா இங்கே விவாதிக்கப்படுது. முதல்ல ரஜினி அவர்கள் 2017 காலகட்டத்தில் நான் அரசியலுக்கு வரேன், இந்த மாதிரி சிஸ்டத்தை நான் மாற்றணும், அன்னைக்கு ஒரு எழுச்சி வரும், அந்த எழுச்சி அன்னைக்கு நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. 2020 டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அதே டிசம்பர் லாஸ்ட்டில் 2020 டிசம்பர் லாஸ்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நான் அரசியலுக்கு வரலங்க, என்னுடைய ரசிகர் மன்றம் பார்த்தீங்கன்னா நற்பணி மன்றமாக மாறி இனிமேல் பொதுமக்களுக்கு நான் வந்து நற்பணி மன்றம் அப்படிங்கிற முறையிலே சேவை பண்ணிக்கிறேன், அரசியல் எனக்கு ஒத்து வரல, நான் வரல அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்போ இதே டைமென்ஷனில் தலைவர் விஜய் அவர்களை மையப்படுத்தி பார்க்கலாம். ஏன்னா அழுத்தம் அப்படிங்கிறதா இங்கே விவாதிக்கப்படுது. தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காருங்கிறத அவர் 2010 காலகட்டத்திலேருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு தான் வந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொல்லிக்கிட்டே வரும்போது தன்னுடைய திரைப்படங்களில் பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை தொட்டு பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அரசியல் அழுத்தம் வரும்போது அதையும் சமாளிச்சுக்கிட்டு வந்தார். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் 2024 காலகட்டத்தில் நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டு கட்சி ஆரம்பித்து 3 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கார். ஸோ ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர அப்படிங்கிற அந்த டைமென்ஷன் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிற டைமென்ஷன் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி முடிச்சிருக்கு. ஒரே ஒரு விஷயம், நான் நடிப்பை விட்டு அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். இப்போ ரெண்டாவது, சரிப்பா அதெல்லாம் விடு, ஆதவர்ஜன் அவர்களை மையப்படுத்தி தானே பேசுகிறாங்க. ஆதவர்ஜன் அவர்கள் முதல்ல என்ன தான் பேசினார், அவர் பேசினது சரியா தப்பா, அதை முதல்ல நீ தெளிவுபடுத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நான் வந்து ஆதவர்ஜன் அவர்கள் பேசினதை நான் அப்படியே போடுறேன், அதை முதல்ல பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போலாம். எத்தனையோ தலைவர் இருக்காங்க, ஏன் அவர் மீது விமர்சனம்? நான் ஓப்பனா உங்ககிட்ட பதிவு பண்றேன், மக்கள்கிட்ட பதிவு பண்றேன், முக்கியமா சோசியல் மீடியா வாரியர்ஸ் கிட்ட பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார், அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். பார்த்தீங்களா, இதில் ஆதவர்ஜன் அவர்கள் என்ன சொல்ல வராங்க, டிவிகேவோட விச்சுவல் வாரியர்ஸ் இப்போ நடக்கிற சினாரியோலாம் பார்த்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்கிறாரு, தாவேக்காவோட தொண்டர்களுக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சாரு, எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு நினச்சாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன மாதிரிலாம் தாக்குதல் கொடுத்தாங்களோ ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இந்த திமுக அந்த மாதிரி தாக்குதல்லாம் கொடுத்தாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா பின்வாங்கிட்டாரு. இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களை நான் விமர்சிக்கல, ஆனால் அரசியல் களத்தில் தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரிலாம் தாக்குதல் நடக்கும்போது அன்னைக்கு இது ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நடந்துச்சு, அதற்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுக்கும் நடந்துச்சு, நடுவில் விஜயகாந்த் அவர்கள் பேரை கூட சேர்த்துங்க, விஜயகாந்த் அவர்களுக்கும் நடந்துச்சு. ஸோ ஒருத்தர் சினிமா துறையிலேருந்து அரசியலுக்கு வர்றாங்க அப்படிங்கிற முடிவெடுத்தா அவங்களுக்கு இந்த திமுக குடும்பம் குடைச்சல் கொடுக்கறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடக்கும். அதே சினாரியோவில் நம்ம தலைவர் விஜய் அவர்களுக்கும் நடக்குது. நம்ம தலைவர் மன வலிமை இருக்கக்கூடியவர், அவர் எல்லாத்தையும் சமாளிச்சிருவார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. நான் இதில் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சிக்கல, ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அரசியலுக்கு வரேன்னு சொன்னார். இன்னைக்கு அந்த அரசியல் குடும்பம், ஒரு அரசியல் குடும்பம் பார்த்தீங்கன்னா இவர் குடைச்சல் கொடுத்தாங்கல்ல, அந்த அரசியல் குடும்பம் எடுக்கக்கூடிய படத்தில் இன்னைக்கு அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் அவர் ரொம்ப சிம்பிளா யார் அரசியலுக்கு வர்றது எந்த மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற டைமென்ஷனை கொடுத்தாங்க. இந்த திமுக குடும்பம் பூசா யார் அரசியலுக்கு வந்தாலும் அவங்கள விமர்சிப்பாங்க அப்படிங்கிற கிளியர் கட் மெசேஜை நமக்கு தெளிவாக கொடுத்தாங்க. ஏன்னா தலைவரோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்போ ரொம்ப தீவிரமாக விவாதிக்கப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் 28 நிமிஷ போராட்டத்தில் சட்ட ஒழுங்கை மையப்படுத்தி அவர் போராடும் போது அந்த போராட்டத்தில் தெரிவித்த ஒரு கருத்து தான் அந்த கருத்து. சரி, இதே ஆதவர்ஜன் அவர்கள் 1996 காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்தால் என்ன சாதிச்சிருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை ஆதவர்ஜன் அவர்கள் பேசியிருக்காங்க. அதையும் நீங்க பாருங்க. சில பேரால மட்டும்தான் வீடு வீடா குடும்பம் குடும்பமா பெண்கள் கிட்ட கனெக்ட் ஆக முடியும். அது எல்லாராலையும் கனெக்ட் ஆக முடியாது. இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் கனெக்ட் ஆனார். இப்ப 96ல வந்து ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பா சொல்றேன் அவர் முதலமைச்சரா இருப்பார். ஆனா அதுல இருந்து அது வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பார். ஏன்னா மக்களுடைய ஆதரவு அவனுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆயிருந்தாங்க. அந்த மாதிரி
அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி இருக்கக்கூடியவங்க சில பேரால தான் மக்களோட கனெக்ட் ஆக முடியும். பாத்தீங்களா 1996 காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா நிச்சயமா ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ரஜினியை பத்தி தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதே ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது இந்த சினாரியோக்கு 2 நாள் முன்னாடி விகடன்ல ஒரு பேட்டி வந்திருக்கும், அந்த பேட்டியில சொல்லியிருப்பார். ஸோ ரஜினி அவர்களை மட்டப்படுத்தணும், ரஜினி அவர்களை குறை சொல்லணும் அப்படிங்கிறது ஆதவ் அர்ஜுனா அவர்களோட நோக்கம் கிடையாது. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் யாரை மீன் பண்ணி சொல்ல வந்தார்னா, இந்த திமுக குடும்பம் பண்ற சில விஷயத்தை மையப்படுத்தி தான் அவர் பேச வந்தாரு. ஆனா அவர் பேசுனதை பார்த்தீங்கன்னா அந்த ஊடகங்கள் வேற சில விஷயங்கள்லாம் திருச்சி பதிவு செஞ்சு இந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ இது 2வது. இப்போ 3வது. சரிப்பா, ரஜினி அவர்களோட மன வலிமை அப்படிங்கிறதான இங்கே விவாதிக்கப்படுது. அதே மன வலிமை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாங்க, திரையுலகத்திலேருந்து அழுத்தம் வருது, தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து அழுத்தம் வருது, ஊடகங்கள் செய்தியை தவறாக போடுறாங்க. நம்ம கட்சியில் நம்ம தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க பண்ணுற தப்பு அத்தனையுமே மீன் பண்ணி இவங்கெல்லாம் பொறுக்கி பசங்க அப்படிங்கிற ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. விஜய் நான் பின்னாடி இருக்கக்கூடிய தோழர்களை குறை சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் சமாளித்து தான் தன்னுடைய அரசியல் கட்சியை அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அழுத்தம் குடைச்சல் அப்படிங்கிறது அரசியலுக்கு வந்தால் இயல்பாக வரக்கூடியதான், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ ரஜினி அவர்களை மையப்படுத்தி பார்த்தோம்னா 2020 காலகட்டத்தில் அவர் ஏன் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னார்னா, இல்லைங்க இந்த மாதிரி கொரோனா பரவுது, எனக்கு உடம்பும் சரியில்லை, அதனால நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட டிசிஷன் மேக்கிங்கை நம்ம ஒபே பண்ணோம், நம்ம எதுவுமே சொல்லலை. ஆனால் கொரோனா அதை காரணம் காட்டுறாரு. கொரோனா பரவல் தான் மிக முக்கியமானதுன்னா 2024 கட்சி ஆரம்பித்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கலாம். 2026 கொரோனா கிரணாலாம் எதுவும் கிடையாது. அவர் உடல்நிலையெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா படம்லாம் தொடர்ச்சியாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. உடல்நிலையில் பாதிப்பு இருந்தால் படம் நடிக்க வேணாம், படமும் நடிக்கிறார். படத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு, அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னா ஓகேப்பா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கடந்து போகலாம். ஒருவேளை அரசியலுக்கு மட்டும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு படம் மட்டும் நடிச்சார்னா 2020 கொரோனா இருந்துச்சு, 2024 26 இருக்கு, நாளைக்கு கூட அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், ஏன் இப்போ வரைக்கும் ஆரம்பிக்கல அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியலுக்கு வராதுக்கு 2 மிக முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அழுத்தம். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னது என்ன பொறுத்தவரையும் உண்மைதான். ஏன் இந்த விஷயத்தை நான் உண்மைன்னு சொல்றேன்னா, அப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவோட அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அந்த கட்சி அந்த யூகங்கள் அது சார்ந்த விஷயத்தெல்லாம் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நம்மளை விட அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். நேரடியாக போய் விஜய் அரசியலுக்கு வராத, ரஜினி அரசியலுக்கு வராதன்னு சொல்ல மாட்டாங்க. மறைமுகமாக பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர்ஸை போட்டு இந்த மாதிரி பண்ணுறது நமக்கு நடக்குது பார்த்தீங்களா. இது அத்தனையுமே அன்னைக்கு ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வந்து தான் நடந்திருக்கும். ஏன்னா ரஜினி அவர்களோட ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா 40 கீழே ரொம்ப தீவிரமாக இருக்குது. ரஜினி அவரோட ஓட் பேங்க் 40க்கு மேலே இருக்குது. 40க்கு மேலே ஓட் பேங்க் இருக்கிறது திமுக அதிமுக அப்படிங்கிற அந்த 2 கட்சிக்கு 40க்கு மேலே ஓட் பேங்க் இருக்குது. இவங்களோட ஓட் பேங்கை ரஜினி அவர்கள் ரொம்ப தீவிரமாக தாக்குவாங்க. ரொம்ப தீவிரமாக தாக்குறதுனால நம்மளை விட அவருக்கு நிச்சயமாக தாக்குதல் அதிகமாக இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவர் பின்வாங்கியிருக்கார். 2வது மிக முக்கியமான விஷயம், ரஜினி அவர்கள் ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அவர் நம்பினார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலாம் ஜெயிக்க முடியாது. அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் பண்ணி மக்கள் மத்தியில் போய் மக்களுக்கான திட்டங்களை சொல்லி பிரச்சாரம் பண்ணி தேர்தல் அன்னைக்கு மக்களை ஓட்டு போட வைக்கும் போது தான் வெற்றி தோல்வி அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஆனால் ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது சில சர்வே எல்லாம் பார்த்துட்டு இல்லைங்க நம்ம போனால் ஜெயிக்க மாட்டோம் போல, நமக்கு அந்த அளவு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் இல்லை போல, 1996 மையப்படுத்தி 2021 நம்ம கட்சி ஆரம்பிச்சா வேலைக்காகாது போல அப்படிங்கிற சில தகவல் அவருக்கு சொல்லப்பட்டதாகவும், இந்த அழுத்தம் இருந்ததுனாலும் அவருடைய உடல்நலன் காரணமாக சொல்லப்பட்டதுனாலும் பணம் அப்படிங்கிறது மேஜரான விஷயம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சா பணம் செலவாகும். இது எல்லாத்தையும் மையப்படுத்தி தான் அவர் அரசியலை விட்டு வெளியே போனாரே தவிர ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னது மட்டும் காரணம் இல்லை. ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னதும் ஒரு காரணம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றேன். இப்பெல்லாம் ரஜினி அவர்கள் அமைதியாக இருந்தார். அவர் அரசியலுக்கு வர போறார் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசுனாங்கல்ல, அப்பெல்லாம் அவர் எதுவுமே பேசலைங்க, அமைதியாக இருந்தார். ஆனால் அது ஏன் தெரியல, விஜய் அண்ணாக்கு எதிராக ஏதாவது ஒன்று கிடைச்சா அதுக்குள்ள அரசியல் பண்ணணுங்கிறதுல ரஜினி அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கரூர் விஷயத்தில் 10 நிமிஷம் கழிச்சு, அதாவது அந்த சினாரியோ வந்தோன்னே ட்வீட் போட்டாரு. மற்ற எந்த நிகழ்வுக்கும் அவர் ட்வீட் போடல. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருல்ல, இந்த அறிக்கையில் இருக்கிற முக்காவாசி பேர் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்னதோட மிக கடுமையாக திட்டினவங்க தான். அதில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பேர் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீமானன் பேர்லாம் ஏன் சேர்க்காம விட்டான்னு தெரியல. ஏன்னா இப்போலாம் அவங்க ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீமானண்ணே சாட்டை துரைமுருகன்லாம் அவங்களாம் விமர்சிக்காதவரோடலாம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விமர்சிச்சிடாரு அப்படிலாம் நமக்கு தெரியல. இது விஜய் அண்ணாவை பர்சனலாக பழி வாங்கணும். ஏன்னா அவருக்கு ஒன்று இருக்குது, நம்ம தான் இருந்தோம் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாப்புல அவர் வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போதே அவர் பெரிய ஹீரோ ஆகிட்டார் சினிமாவில். நம்ம அரசியலுக்கு வரவும்னு சொன்னோம், நம்ம வர வேணான்னு முடிவு எடுத்துட்டோம். ஆனால் விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்துட்டாப்புல. ஸோ விஜய் வந்து நம்மளை ஒவ்வொரு இடத்துலையுமே ஓவர் கம் பட்டு
போயிட்டாப்புல. அப்போ விஜய் அவர்களோட அந்த விஷயத்தில் ஒரு சின்ன ஈகோ அவருக்கு இருக்குது. அந்த ஈகோவை தான் இந்த அறிக்கையில் காமிச்சிருக்காரு. இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறேன், பேசி 5 நாளுக்கு அப்புறம் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இது கூட ஒரு வகையான அழுத்தமா அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா நேற்று முழுக்க என்டிஏவோட தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அதை மையப்படுத்தி பேசியிருந்தாங்க. இன்னைக்கு இவர் வந்து என்டிஏ தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. என்டிஏ சொல்லி அறிக்கை வெளியிட்டாரா, இவர் சொல்லி என்டிஏ அறிக்கை வெளியிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. இவர் சொல்லி என்டிஏ பேசியிருந்தாங்கன்னா அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பச்சை சுயநலம், வேற எதுவும் கிடையாது, ஈகோ தான், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. அதே என்டிஏ சொல்லி இவர் பேசினார்னா அது அழுத்தம், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஏன்னா இவர் அரசியலே கிடையாது. அரசியலில் இல்லாத இவரை மையப்படுத்தி அரசியல் விவாதம் நடத்தும் போது அது அழுத்தம் தான், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஸோ இதை சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணே, அதை ஒன்று தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், மன்னிப்பெல்லாம் கேட்காது. இதுக்கு முன்னாடி கூட சரி ஏன்னா தேவையில்லாமல் தொட்டெல்லாம் தோணுச்சு, இந்த வாட்டி நீ மன்னிப்பே கேட்காதண்ணே, எனக்கு பர்சனலாக நான் உங்ககிட்ட சொல்கிறேனே, மன்னிப்பு மட்டும் தயவு செய்து கேட்டுறாத அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் மக்களே. மக்களுக்கு எதுவும் உண்மைன்னு தெரியும். ரஜினி அவர்களோட ஃபேன்ஸ் இந்த மாதிரி, அவர் இந்த மாதிரி, ரஜினி அவர்கள் ஃபேன்ஸுக்கும் எதுவும் உண்மைங்கிறது தெளிவாக தெரியும். ஏன்னா மக்களை மையப்படுத்தி தான் ஓட்டு போடணும். ரஜினி அவர்களை விமர்சனம் பண்ணிட்டார், அஜித் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டார், அவர் தொட்டார் இவர் தொட்டாருங்கிறதுக்காண்டிலாம் நம்ம ஓட்டை பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிராக இதுக்கு ஆதரவெல்லாம் போடக்கூடாது. மக்கள் நலனை மையப்படுத்தி தான் ஓட்டு போடணும். யார் நமக்கு வந்தால் நல்லது பண்ணுவாங்கிறத மையப்படுத்தி தான் ஓட்டு போடணும். தலைவர் விஜய் அவர்களோட ரசிகர்கள் தான் நம்ம. அதுக்குன்னு அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து தலைவரான பிறகு அவருடைய அரசியலை பார்த்துட்டு தான் நம்ம அத்தனை பேர் ஓட்டு போட போகிறோம். ஏன்னா அவருடைய அரசியல் நமக்கு நம்பிக்கை அளித்திருக்கு. ஸோ ஓட்டு அப்படிங்கிறது மக்கள் நலனை மையப்படுத்தி தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு, இதெல்லாம் சும்மா 2 நாள் ஓடும், இதை பற்றிலாம் பெருசாக உரி பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.